وصل على رسوله الكريم قال الله تعالى إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل محمد. கண்ணியம் நிறைந்த உலமாக்களுக்கும் கலீஃபாக்களுக்கும் முரீதீன்களுக்கும் பட்டம் வாங்க போகிற ஆலிமா மாணவிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் அல்லாஹு தஆலா நம்மளை கொண்டு வந்திருக்கான். 24 எழுத்து, அது 24 மணி நேரம் பாவத்தை மன்னிக்கும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த கலிமா மன்னிக்கும், அந்த எழுத்து மன்னிக்கும். அல்லாஹ் ரசூல் கிடையாது, அந்த எழுத்து மன்னிக்கும் நம்ம ஒவ்வொரு மணி நேரத்துலேயும் பாவத்தை. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் எடுத்துகிட்டு வர்றாங்க, ஒரு ஆயத்தை எடுத்துகிட்டு வராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு இக்ரா ஓதுங்கன்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஓத வந்தவன் அல்ல, ஓதி கொடுக்க வந்தவன். ஆலிமே பெருமானார், மதீனத்துல் இல்ம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலிஃப் லாம் மீம் அலிம்து அலிம்து அலிம்து. தெரியும் தெரியும் தெரியும். விஷயம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா அவனுடைய இல்மை பெருமானார்கிட்ட கொடுத்து, பெருமானார் அந்த மலக்கிட்ட கொடுத்து, அந்த மலக்குகிட்ட இருந்து பெருமானார் வாங்கி மற்றவங்கள்ட்ட கொடுக்குறான். ஆனால் அந்த மலக்குக்கு போனாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகத்தான். இவங்களாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அல்லாஹு தஆலா கேட்குறான், உன்னை ஜிக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மலக்குமார்கள் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்றது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுக்கு தெரியாதான் செய்யும், இருந்தாலும் கேட்குறான். யுஸப்பிஹூன, உன்னை ஜிக்ர் செய்கிறான். என்ன கேட்குறாங்க? எதற்கு கேட்டு அவங்க ஜிக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? யஸ்அலூனக ஜன்னா, அவங்க எல்லாம் சொர்க்கத்தை கேட்குறாங்க. அவங்க ஜிக்ர் செய்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அவனை தஸ்பீஹ் செய்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அவங்க சொர்க்கத்தை கேட்குறது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிந்தும் கூட தான் அந்த மலக்கு கிட்ட, அவனு தான் அந்த இல்மை கொடுத்துருக்கான். அந்த மலக்குக்கு கொடுத்து அதனே அவன் அல்லாஹ் கேட்குற மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு குர்ஆனே அவங்க தான். அந்த முழு குர்ஆன் அந்த மலக்கிடம் அந்த இல்மை அவங்க கொடுத்து அந்த இல்மை அவங்களே வாங்கினான். மதீனத்துல் இல்ம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்து கப்ல அந்த மூத்து, நீங்கள் மரணிக்கிறதுக்கு முன்னாடியே மரணிச்சிருங்கன்றாங்க. மரணிக்கிறதுக்கு முன்னாடியே மரணிச்சிரு. மண் அராத எண்லுரைலா மையத்தை எம்ஷி அலா வஜ்ஹிலார் ஃபலென்லுரிலா சித்திக்கு. யாராவது ஒருத்தர் நடமாடக்கூடிய மையத்தை பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னான் இந்த பூமிக்கு மேலே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பாருங்க. ஆனால் அவங்க ஹயாத்தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஹயாத்தான் நடந்து போகிறவங்கள பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்துன்றாங்க, நடமாடக்கூடிய மையத்து. அப்போ அங்கே இருக்கிறது யார்? அங்கே அபூபக்கர் கிடையாது. அபூபக்கர் முழுசாக ஃபனாவாயிட்டாங்க, அபூபக்கர் முழுவதும் இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ அங்கே செயல்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நடந்து போகிறதுன்னு சொல்கிறாங்களே, நடந்து போய்கொண்டு இருக்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஃபனாவாயிட்டாங்க. யாரில் ஃபனாவானாங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுல ஃபனாவானாங்க. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபனாவில் இருந்து தான் நிலைக்கு வந்தாங்க. நூறாக வந்தாங்க. யாரின் மூலமாக வந்தாங்க? அல்லாஹ்வின் மூலமாக வந்தாங்க. அப்போ ஒருவர் அவர் இல்லாமல் அவரிலே அந்த அல்லாஹ்வும் ரசூலும் வந்துவிட வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒருத்தர் மவுத் ஆயிட்டார்னு சொன்னா இந்த வெளிப்படையாக ஆகிற மவுத்தெல்லாம் அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோஜிசாத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது, அற்புதங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. செஞ்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. அதை மக்சதா வைக்கல, அதை நோக்கமா வைக்கல. விரலை
விரல் அசைவில் நிலவை பிளந்தாங்க. விரல் அசைவில் நிலவை பிளந்திருக்காங்க. அப்போ ஜிஹாதுக்கு போறப்ப அவங்களுடைய விரல் அசைவில் ஜிஹாதுக்கு வெட்ட வரவங்க, கலிமாவை கபூல் செய்யாதவங்க வராங்களே, அவங்கள எல்லாம் ஒரு விரல் அசைவில் அவங்களெல்லாம் இல்லாமல் ஆக்கியிருக்க முடியுமே. அது செய்யலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த விரல் அசைவில் நிலவையே பிறந்திருக்காங்க. எங்கேயோ இருக்கு நிலவு, நம்ம இங்கே இருக்கிறோம், நிலவு எங்கே இருக்கு? அந்த விரல் அசைவில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறுபடுறப்ப அதை நிறுத்திருக்கலாமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மோஜிசாத் செஞ்சாங்க, ஆனால் அந்த மோஜிசாத்தை மக்சதா வைக்கல. பிலால் ரலியல்லாஹு தஆலா எவ்வளோ வேதனை செய்யப்படுகிறது. சுடு மணலில் போடுறாங்க. அவங்கள சுடு மணலில் போட்டு அது பெருமானார் சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத் ஆண் சோதிக்கப்பட்டதை போல எந்த நபிமார்களும் சோதிக்கப்படவில்லை. என்னுடைய உம்மத்து சோதிக்கப்பட்டது போல எந்த ஒரு உம்மத்தும் சோதிக்கப்படவில்லை. ஏன்? ஜிஹாதுக்கு போனாங்க, எத்தனையோ பேருக்கு உறுப்புகளே போச்சு, எத்தனையோ பேருக்கு உயிரே போச்சு. அந்த நிலையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி என்ன நடக்கிறதோ அதான் நடக்கும். பிலால் ரலியல்லாஹு தஆலா சுடு மணல், ஒரு கோழியை வச்சா கூட அப்படியே அதுவே அப்படி பொரிஞ்சிடும், அந்த அளவுக்கு சுடுமணல். அந்த சுடுமணலில் படுக்க வச்சு கல்லை மேலே வச்சிருக்காங்க, பெரிய பாறாங்க. எதற்கு? வலிக்குதுன்னு திரும்புவாங்கல்ல, சூடு தாங்க முடியலன்னு திரும்புவாங்கல்ல, அப்படி கூட திரும்பிடக்கூடாது. அப்படி உடம்பிலிருந்து ரத்தமும் சீலும் வர அந்த வேதனையில் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் அகது என்று சொன்னார்கள். அப்பொழுதும் அல்லாஹ்வை அவர்கள் ஜிக்ர் செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தாலா யானாரி கூனி பரதம் சலாமன் அலா இப்ராஹிம், கூனி பரதம் சலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் நபிக்கு நெருப்பு குளிர் பூங்காவாக மாற்றினான் அல்லாஹு தாலா. ஆனால் சஹாபாக்களுக்கு அந்த மாதிரி மாற்றலை, பிலால் ரலியல்லாஹு மாற்றலை. என்ன மக்சது? மோஜிசாத் மக்சது கிடையாது. அந்த தக்குழு யுக்த இலாஹுல் ஆலமுன குழு லா தக்தா, நீங்க வெட்டுன்றீங்க, மகனாரை வெட்டுறாங்க அல்லாஹுடைய உத்தரவின் பேர்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வெட்டுறாங்க, ஆனா கத்தி வெட்ட மாட்டிருக்கு. என்ன வெட்ட மாட்டிருக்கேன்னு பாறையில வெட்டினா பாறை ரெண்டா போயிடுது. அப்ப பாறை கிட்ட சொல்றாங்க, நீ என்ன பண்ற, கழுத்தை வெட்ட மாட்டிருக்க, பாறையை வெட்டுறியன்னு அந்த கத்தி கிட்ட கேட்கிறப்ப நீங்க வெட்டுன்னு சொல்றீங்க, ஆனா அல்லாஹு தாலா வெட்டாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்க மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெட்டப்படுறத அந்த கத்திக்கு உத்தரவு போட்டு தடுத்த அல்லாஹு தாலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்புல இருக்கிறப்ப அந்த நெருப்பை குளிர் பூங்காவாக்கணும் அல்லாஹு தாலா. சஹாபாக்கள் எல்லாம் அவங்க உடல் சிதைந்து உயிரே போகக்கூடிய அந்த நிலையில அந்த மோஜிசாத்தை சஹாபாக்களுக்கு பண்ண வைக்கல. அவருடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்க வெட்டும் போது அந்த கட்டியை வெட்ட வேணான்னு சொல்லல. எனவே தான் சொன்னாங்க, நான் சோதிக்கப்பட்டதை போல எந்த நபிமாரும் சோதிக்கப்படவில்லை, என் உம்மத்து சோதிக்கப்பட்டது போல எந்த உம்மத்தும் சோதிக்கப்படவில்லை. மக்சத் என்ன? நான் மதீனத்துல் மோஜிசாத் கிடையாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதத்துடைய பட்டணம் கிடையாது. ஆனா மதீனத்துல் இல்மு தான் சொன்னாங்க. இல்மு தான் முக்கியம், இல்மு தான் முழுமை அடையும் என்று தான் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. அந்த இல்மை பயிலக்கூடியவர்களாக, பயிர்ந்து முடித்திருக்கக்கூடியவர்களாக, இன்னும் பயிலக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா இந்த பெண் ஆலிமாக்களை எல்லாம் ஆக்கியிருக்கின்றான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய நசீப். ஏன்னா அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்சதாவை வச்சிருக்காங்க. அஷ்ரஃபுல் மக்லூகாத்னு எதுக்கு வச்சிருக்கான் மனிதன் அல்லாஹு தாலா? எல்லாரும் தான் வணங்குறாங்க, எல்லாரும் அல்லாஹ் ஜிக்ர், இன்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, எல்லாமே அல்லாஹ் ஜிக்ர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்ப அஷ்ரஃபுல் மக்லூகாத்னு எதுக்கு இருக்கிறான்? எதுக்கு அல்லாஹு தாலா மனிதனை கொண்டு வந்திருக்கான்? அறிந்து வணங்க வேண்டும். அவங்க எல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்காங்க, ஆனா அது மலக்குங்களா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இன்பம் துன்பம் கிடையாது, லாப நஷ்டம் கிடையாது, என்னது வலி வேதனை எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு சுக துக்கம் எதுவுமே கிடையாது. அந்த நிலையில ஜிக்ர் செய்யறாங்க. அப்படி இல்லை, அஷ்ரஃபுல் மக்லுகாத் உனக்கு இந்த உணர்வுலாம் இருக்கும், இப்படி இருக்கும் போது கூட நீ என்னை அடிந்து ஜிக்ர் செய்ய வேண்டும். எனவே தான் அஷ்ரஃபுல் மக்லுகாத் அறிய வேண்டும். இல்முக்குத்தான் அல்லாஹு தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸ்ல அல்லாஹு தாலா நம்மளை ஒன்று சேர்த்துருக்கிறான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கடைசியில் வந்தாங்க. ஆனால் நபியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷேக் நாயகம் சொல்லுவாங்க,
வெட்டியில் ஒரு சேலையை அடுக்கிறான்னு சொன்னால் சேலையை வைப்பான், அதற்கு மேலே சேலை வச்சுக்கிட்டே வருவான். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்வீட்டை போடுறான், ஒரு லட்டை போடுறான்னு சொன்னால் லட்டை வைப்பான், அதற்கு மேலே லட்டுகளை வச்சுக்கிட்டே வருவான். ஆனால் எடுக்கிறப்ப பார்த்தா எதை அவன் முதல்ல வச்சானோ அதை தான் கடைசியாக எடுப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணுக்கும் தண்ணிக்கும் மத்தியில் இருக்கும்போதே நான் நபியாக இருந்தேன். நபியும் ஆதமும் பைனல் மாயவத்தி, ஆதம் மண்ணுக்கும் தண்ணிக்கும் மத்தியில் இருக்கிறப்பவே நபியாக இருந்தேன். அப்போ நபியாக அவங்க இருந்தாங்களே, நபியாக இருந்தவங்க அவங்க ஒரு நீர் துளியாகி அந்த நீர் துளியும் ரத்தம் சேர்ந்து தாயுடைய வயிற்றுக்கு போய் ரத்தக்கட்டி சதக்கட்டி இந்த மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தேவையே இல்லை. ஏன்னா அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த நிலையில இருக்கிறதுக்கு முன்னாடியே நபியா இருந்திருக்காங்க. அப்போ முழுக்க 100 பரிசுத்தமாக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலையிலெல்லாம் வந்தார்கள் என்று சொன்னால் யாருக்காக வந்தாங்கன்னா உம்மத்தாகிய நமக்காக தான் வந்திருக்காங்க. எல்லாத்துலேயும் அவங்க எனக்கு அவர்களுக்கு நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்காக கேட்டு வந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த நபிமார்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மேராஜ், எல்லா நபிமார்களும் வெளிப்படையாக இப்போ எந்த நபிமார்களும் இல்லை, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகிறப்ப எல்லா நபிமார்களையும் ஒன்று சேர்க்கிறான் அல்லாஹு தஆலா. யாருக்காக? பெருமானாருக்காக. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி நிற்க, இமாமத்தில் நிற்க, எல்லா நபிமார்களும் பின்னாடி நிற்கிறாங்க. இப்போ எந்த நபிமார்களும் இல்லை, ஆனால் இல்லாத நபிமார்கள் எல்லாம் பெருமானாருக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இல்லாத நபிமார்கள் எல்லாம் பெருமானாருக்கு பின்னாடி நின்றுருக்காங்க. அதே போன்று அந்த நபிமார்கள் எல்லாம் இருக்கும் பொழுது வெளிப்படையாக இல்லை என்றாலும் இப்ப வெளிப்படையாக இல்லாத நபிமார்களே பெருமானாருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார்கள். அப்ப வெளிப்படையாக பெருமானார் இல்லை என்றாலும் ஹயாத்து நபி 100 இருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணு தண்ணி இருக்கும் போதே அவங்க நபியா இருக்காங்கன்னா எல்லா நபிமார்கள் இருக்கும் பொழுது அவங்க உம்மத்தோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டே தான் இருந்தார்கள். எனவே தான் துமினு பிஹி, நீங்க என்னப்பா உங்களை இல்லப்பா எல்லாம் ஈமான் கொள்றது, ஆதம் சஃபியுல்லான்னு சொல்லி உங்கள் உம்மத்தார் வேணா உங்கள் மேலே ஈமான் கொண்டிருக்கட்டும், உங்கள் மேலே உங்க சொல்லி அவங்க தீனுக்கு வந்திருக்கட்டும். ஈசா ரூஹுல்லா, மூசா கலீமுல்லா, இப்ராஹிம் ஹலீலுல்லான்னு உங்கள் உம்மத்து வேணா சொல்லி அவங்க தீனுக்கு வந்திருக்கட்டும். நீங்களெல்லாம் இப்போ ஈமான் கொள்ளணும், அவங்கெல்லாம் எந்த களிமானாலும் சொல்லிக்கிட்டோம், நீங்கள் என்ன களிமா சொல்லணும், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற களிமா நீங்களாம் சொல்லணும் அப்படின்னு அந்த நபிமார்களுக்கு எல்லாம் அல்லாஹு தஆலா. இப்போது இங்கே லைட் இருக்கு, இங்கே லைட் இருக்கு. நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் யாரை பார்த்துட்டு பார்ப்பேன்? லைட்டை பார்த்ததுக்கு அப்புறமா தான் உங்களை பார்க்க முடியும். நான் உங்களை பார்ப்பதற்கு லைட்டு தேவை. லைட்டின் மூலமாகத்தான் நான் உங்களை முதல்ல லைட்டுடைய வெளிச்சத்தை பார்க்குறேன். லைட்டுடைய வெளிச்சத்தின் மூலமாகத்தான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களை நான் பார்க்கின்றேன். இப்போ நான் பார்க்குறேன்றதை சொல்லிட்டேன்னா இதில் உள்ள என்ன அர்த்தம் இருக்குன்னா, நீங்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னாலும் நீங்க முதல்ல லைட்டுடைய வெளிச்சத்தை பார்க்கணும், அதற்கு பிற்பாடு தான் நீங்க என்ன பார்க்க முடியும். நான் சொன்னது என்ன சொன்னேன்? நான் உங்களை பார்க்கணும்னா லைட்டுடைய வெளிச்சம் வேணும், அப்பதான் நான் உங்களை லைட்டுடைய வெளிச்சத்தை பார்த்துட்டு தான் உங்களை பார்க்க முடியும். அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்ன? நீங்க என்ன பார்க்கணும்னாலும் அதற்கு லைட்டுடைய வெளிச்சம் வேணும், அந்த லைட்டுடைய வெளிச்சத்தை பார்த்துட்டு தான் நீங்க என்ன பார்க்க முடியும். லா உசுகரு இல்லா சுக்கிர்தமை, உங்களை ஜிக்ர் செய்யாமல் என்னை யாரும் ஜிக்ர் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்றது என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து உங்களை ஜிக்ர் செய்யாம என்ன யாரும் ஜிக்ர் செய்ய முடியாது. அப்ப அதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன இருக்கு? நான் மற்றவரை ஜிக்ர் செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு நிஸ்பத்தாக நான் வைத்திருப்பது, அல்லாஹ்வாகிய நான் வைத்திருப்பது முஹம்மது ரசூலுல்லாஹ். நாம் எல்லாம் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு தேவை முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் ஜிக்ர் செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு அல்லாஹ் நிஸ்பத்தாக வைத்திருக்கின்றார் முஹம்மது ரசூலுல்லாஹ். நீங்க பண்ணல, நான் பண்ணல, நீங்க நிஸ்பத்தா வைக்கல, நான் நிஸ்பத்தா வைக்கல, நீங்க முன்னாடி கொண்டு வரல, நான் முன்னாடி கொண்டு வரல, இதெல்லாம் கொண்டு வந்தது யாருன்னா அல்லாஹு தாலா கொண்டு வந்ததுனால தான் அவன் சொன்னா வரஃபனா லக ஜிக்ரக, உங்களுடைய ஜிக்ரை உங்களுக்காகவே உயர்த்தின. ஏன்னா அந்த அந்தஸ்தை உங்களுக்கு உங்க ஜிக்ர் உங்களுக்காகத்தான் உயர்த்தணுன்ற முடிவை எடுத்தது அல்லாஹு தாலா. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ ஒரு ஆயத்து மேலே நம்ம காலையில்
பஷீரப்பா வலியுல்லா அவர்களுடைய இதில் சொன்னது ஒரு ஆயத்து மேலே நமக்கு நம்பிக்கை வந்துட்டாலே போதும். கூலியா அமலு ஃபசைரல்லா அமலுக்கும் வரசூலுஹு வல் முஃமினூன். நம்ம எங்கே இருந்து எந்த நேரத்தில் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம என்ன செயல் செய்து கொண்டிருந்தாலும் சரி, அதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். அதை முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹை உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்திருக்கக்கூடிய மீன்கள் இறை நேசர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கிருந்து என்ன செயல் செய்தாலும் குலி அமலு ஃபசைரல்லா, நீங்கள் எங்கிருந்து என்ன செயல் செய்தாலும் இப்போ எந்த இடத்துலையும் அவங்க இருக்கிறாங்க. இப்போ வெளிப்படையாக இருக்கக்கூடிய சிராஜுதீன் என்ன பார்க்கணுன்னு சொன்னால் அது வெளிப்படையாக தான் பார்க்க முடியும். இந்த இடத்துல சிராஜ் இருக்கார், அதனால் என்ன பார்க்குறாரு. இப்போ நான் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் போயிட்டேன்னா அங்கே சிராஜ் இருக்க மாட்டார், அப்போ அவரால் என்ன பார்க்க முடியாது, என்னாலையும் அவர் பார்க்க முடியாது. வெளிப்படையாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்போ வெளிப்படையாக பார்க்கணுன்னா சிராஜுதீன் பிலாலியால் இருக்கிறதா பார்க்க முடியும். நான் 1 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டா அவரால் என்ன பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ் ரசூலுக்கு இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருந்தால் தான் அவங்க என்ன பார்ப்பாங்க, எந்த இடத்துலும் இருந்தாலும் பார்ப்பார்கள். என்னுடைய கல்பே ஒரு இடம்தான். சிராஜுதீன் பிலாலியால் என் கல்புக்குள் போக முடியாது, என்னால் சிராஜுதீன் பிலாலி கல்புக்குள் போக முடியாது. ஆனால் அந்த இடத்துக்கு அல்லாஹ்வால போக முடியாதுன்னு யாரால சொல்ல முடியுமா? அந்த இடத்துக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ்வால போக முடியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்போ எப்போ அல்லாஹ் ரசூல் முஃமினின் உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்தவர்கள், என்னுடைய வெளிப்படையான செயல்களை மட்டும் பார்க்குறவங்க கிடையாது, அவங்க என் உள்ரங்கத்தையும் பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள். அப்போ எப்போ என்னுடைய உள்ரங்கத்தில் இப்போ இந்த ஒரு நிலைமை வந்துருச்சு ஒருத்தனுக்கு, இந்த ஆயத்து மேலே ஒருத்தனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் என்ன ஒரு பாவமான செயலை செய்ய போகிறான். அப்போ எப்போ பாவமான செயலை அந்த கல்பிலே இருந்து அவர்கள் பார்க்கின்றார்களோ, அல்லாஹ்வும் ரசூலும் அந்த ரசூலை உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்தவர்களும் இந்த ஒரு செயல் எந்த ஒரு பாவ செயலும் வரவில்லை என்று எப்பொழுது நம்முடைய கல்பிலே இருந்து பார்க்கின்றார்களோ அப்பொழுது அந்த கல்பிலே வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் ஹயாத்தாக்குவார்கள். ஏன்னா அவங்க கல்பில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எங்கேருந்து என்ன செயல் செஞ்சாலும் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்போ அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க யாருக்குமே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோஜிசாத்தை பயன்படுத்தலை. இந்த அளவுக்கு அவங்களெல்லாம் ஷஹீதானாங்களே, அவங்கள யாருமே நீங்கள் நினச்சிடாதீங்க. வலா தக்கூலு லிமன் யுக்தல் ஃபீ ஸபீலில்லாஹி பல் அஹ்யாஉம். இப்படி அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி அவர்கள் சோதிக்கப்பட்டு அவர்களுடைய முடிவு இருந்திருக்கு. அவங்களெல்லாம் நீங்கள் மௌத்தாயிட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அவங்களெல்லாம் ஹயாத்தா தான் இருக்காங்க. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ராஸிக்காக இருக்கிறான். ஆனால் நமக்கும் அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை யார் மூலமாக கொடுக்குறான்? இதையும் காலையில் சொன்னேன். மையஹதியுல்லாஹு ஃபஹுவல் முஹ்தத். யார் ஹிதாயத்தை கொடுக்கணும்? அல்லாஹு தஆலா தான் ஹிதாயத்தை கொடுக்கணும். ஆனால் அந்த அல்லாஹு தஆலா இன்னக்கல தஹதி இலா சிராத்தின் முஸ்தகீம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து நீங்களும் ஹாதிதான்றான். ஆனால் அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மமன் யுலில் ஃபலன் தஜிதலஹு வலியம் முர்ஷிதா, அல்லாஹு தஆலா தான் ஹாதி. ஆனால் அந்த அல்லாஹு தஆலா இன்னக்கல தஹதின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்கிறான். ஆனால் அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி கெடுக்க நாடிவிட்டால் பெருமானாரின் மூலமாக ஒரு வலியை முர்ஷிதை பெற்றிருக்க மாட்டீங்க. அப்போ அந்த ஹிதாயத்தை யாரின் மூலமாக கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால், நமக்கெல்லாம் யாரின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் நம் ஷேஹின் மூலமாகத்தான் கொடுத்திருக்கின்றார்கள். எப்பொழுது ஹாதியாக அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கொடுத்த ஷேக் எனக்கு ஹாதியாக இருக்கின்றார்களோ, அல்லாஹ் ஒரு மெடிசனின் மூலமாக ஷிஃபாவை கொடுக்குறான்றதை அக்செப்ட் பண்ணிக்க தானே சார். அல்லாஹு தஆலா சாப்பாடின் மூலமாக எல்லாருடைய ஈமான் அது தானே. அல்லாஹு தஆலா தான் என்னுடைய எல்லா தேவையும் பூர்த்தி செய்கிறான். சாப்பாடின் மூலமாக அல்லாஹ் ராசிக்கா இருக்கான். ஏன் அல்லாஹ்வால சாப்பாடு இல்லாமல் ராசிக்கா ஆக முடியாதா? அல்லாஹ் என்ன சாப்பாடுக்கு அல்லாஹ் தேவையான சாப்பாடுக்கு அல்லாஹ் தேவையில்லை, எனக்கு சாப்பாடு தேவை. அல்லாஹ் எதுவுமே இல்லாமல் ரிஸ்க் கொடுப்பான். நான் ஹல்கா இருக்கேன், நான் படைப்பா இருக்கேன், அல்லாஹ் ஹக்கா இருக்கான். அந்த ஹக்குக்கு தேவையை நிறைவேற்றுறதுக்கு ஹல்க்கு தேவையில்லை. ஆனால் தேவையை பெறக்கூடிய நான் ஒரு படைப்பாக இருக்கின்றேன்றப்ப எனக்கு ஒரு ஹல்க்கு தேவைப்படுகிறது. அப்போ எப்போ சாப்பாடை வச்சு என்னுடைய அரிசியை தீக்கிறானோ அல்லாஹு தஆலா, எப்போ தண்ணியை வச்சு என்னுடைய தாகத்தை தீக்கிறானோ, அதே போலத்தான் ஒரு ஷேகை வச்சு அல்லாஹு தஆலா எனக்கு ஹிதாயத்தை கொடுக்குறான். அப்போது நம்ம கூடவே இருக்கிறாங்க. குலியாமுலு ஃபசல்லாம் சொன்னேனே, அதில் நம்ம கூடவே இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியலையே. கூடவே மலக்கு இருக்க தான் செய்கிறான்.
நன்மை தீமை எழுவதற்கு ஒவ்வொருவரோடும் கூடவே மலக்கு இருக்க தான் செய்கிறாங்க. கூடவே நம்ம இருக்கிறதுல ஜின்னு இருக்குது. அந்த ஜின்னு தெரியுதா? ஜின்னை கூட நிராகரிப்பான் ஒருத்தன், மலக்க கூட நிராகரிப்பான் ஒருத்தன். ஆனால் ஷைத்தான் கூட இருக்குல்லப்பா, ஷைத்தான் கூட இருக்கு. ஏன்னா ஜின்னை நிராகரிப்பான், ஷைத்தான் வலிமா. அல்லாஹ் கூட இல்லை, அல்லாஹ் தெரியலையே. நான் அல்லாஹ் இருந்தாலும் அவன் இல்லை, நான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ரசூலுல்லாஹ் என் கூட இல்லை, அவங்க மௌத்தா போயிட்டாங்க. 63 வருஷம் வாழ்ந்தாங்க, அவங்க மௌத்தா போயிட்டாங்க. ரசூலுல்லாவே மௌத்தா போயிட்டாங்க, அவங்க கபருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்க உயிருக்கு மேலே முஹப்பத் வச்சவங்களும் மௌத்தா போயிட்டாங்க. இதிலெல்லாம் அவருக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனால் ஷைத்தான் கூட இருக்கிறான்றதுல மட்டும் நம்பிக்கை இருக்கும். எதனால்? ஷைத்தான் கூட இருந்தால் தானே நம்ம செய்யக்கூடிய எல்லா பாவத்தையும் தூக்கி ஷைத்தான் மேலே போட முடியும். அதற்கு ஷைத்தான் கூட இருக்குன்றதை நம்புவார். ஆனால் அவரை கண்ணில் காட்டுங்கன்னா அவரை கண்ணில் காட்ட வேணாம். அவரை நான் பார்க்கவே தேவையில்லை, அவரை நான் பார்க்கவே இல்லைன்னா கூட ஷைத்தான் கூட இருக்கிறத நம்புறேன். ஏன்னா ஷைத்தான் ஒருத்தன் கூட இருந்தால் தான் எல்லா பழியும் தூக்கி அவன் மேலே போட முடியும், எல்லா பாவ கணக்கையும் தூக்கி அவன் மேலே போட முடியும். ஆனால் அல்லாஹ் ரசூல், அந்த ரசூலை உயிருக்கு மேலே முஹப்பத் வச்சவங்க கூட இருக்கிறத நம்ப மாட்டான். அவர்கள் எல்லாம் நம்ம வெளிப்படையாக கிடையாது, நம் உள் ரங்கத்தையும் அறியக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அல்லாஹு தாலா எந்த தேவையும் இல்லாதவன், லாவு சுக்கரும் இல்லா சுக்கிர்த்தமையும் சொன்னவன், அவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சதா சலவாத்து ஓதிக்கிட்டே இருக்கான். அந்த மலக்குமார்கள் அவங்களுக்கு நன்மையே தீமையே கிடையாது, அவங்க எப்பவும் அல்லாஹ் சொல்லக்கூடியதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறவங்க. அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத்து ஓதிக்கிட்டு இருக்காங்க. மறதியிலையும் தவறுகளையும் மூடி இருக்கக்கூடிய நம்ம அந்த பெருமானார் மீது சலவாத்து ஓதக்கூடாதா? அந்த பெருமானாரின் மீது எவ்வளோ சலவாத்து ஓதுறமோ அதன் மூலமாக அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்தஸ்து உயர போகிறதே கிடையாது. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நன்மை வரப்போகிறதே கிடையாது. என்னது? மா மதஹத்து முஹம்மது பி மகாலத்தி வலாக்கின் மதஹத்து மகாலத்தி பி முஹம்மத். பாடல் கவிதைகள்லாம் பாடிட்டு அவர்கள் சொல்கிறது என்ன? அந்த கவிதையில், நான் என்னுடைய பாடல்களை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழலை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்வதன் மூலமாக என் பாடல் பெயர்படுகிறது, என் பாடலுக்கு புகழ் வருகிறது. பெருமானாரை பாடுவதன் மூலமாக என் பாடலுக்குத்தான் புகழ் வருகிறது. அப்போ நம்ம சலவாத்து ஓதுறது பெருமானாருடைய அந்தஸ்து உயர்ந்துடும். பெருமானார் அல்லாஹ் ஒரு இடத்துல வச்சுருக்கான், நான் ஒரு நாளைக்கு 100 சலவாத்து ஓதுறேன்னு சொன்னால் பெருமானாருடைய அந்தஸ்து உயர்ந்துடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிறாங்க, இப்போ நான் சலவாத்து ஓதுறேன்னு சொன்னால் அந்த சிரமத்தை விட்டு பெருமானாரை நீக்கிடுவான். எப்பா அவங்கள அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கிறான்ப்பா. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு டெய்லி நம்ம சஜிதா செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன். அந்த அல்லாஹ் எவ்வளோ பெரியவன் யாருக்குமே தெரியாது. அந்த அல்லாஹுக்கு ஒரு ஹத்து வச்சு இவ்வளோ தான் பெரியவன் சொன்னால் நம்மளே என்ன பண்ணிடுவோம்? நம்மளே ஒரு மோசமான நிலைக்கு போயிடுவோம். அப்போ அல்லாஹுக்கு ஹத்து வைக்கவே முடியாது. அந்த அல்லாஹு தாலா தான் சொல்கிறான், வ ரஃபானா லக்க ஸிக்ரக்கன்னு அல்லாவே உயர்த்திருக்கான்னு சொன்னால் அல்லாவே ஒரு ஹத்து வச்சிருக்கான். அந்த ஹத்து நமக்கு அல்லாவுக்கே ஹத்து வைக்க முடியாது, ஆனால் அந்த அல்லாஹு தாலா ஹத்து வச்சிருக்கான்னு சொன்னால் அப்போ நம்ம சொல்றதின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலை உயர போறது கிடையாது. நம்ம செய்யறதெல்லாம் யாருக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா நமக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓதக்கூடிய ஒவ்வொரு சலவாத்தும் அது கடைசியில் யாருக்கிட்ட நிற்கும், யாருக்கிட்ட உதவி செய்யும்னு சொன்னால் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்துட்டு கொடுக்குறதே அந்த பெருமானார் தான் நமக்கு கொடுப்பாங்க. நமக்காக அவங்க சேமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம உயிருக்கு மேலே பெருமானாரின் மீது முஹப்பத் வைப்பதல்ல, அவர்கள் நம் மீது அவர்கள் உயிரை வேலை நம்ம மேலே முஹப்பத் வச்சுருக்காங்க, உம்மத்து மேலே. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்